சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புனல்வாசல் கிராமத்தில் அப்பகுதி இளைஞர்கள் கபடி விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மைதானத்தை சீரமைக்க வேண்டி அப்பகுதியில் உள்ள ஏரியில் மண் எடுத்து சீரமைக்கும் பணியினை மேற்கொண்டு வந்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த தெய்வீகம் என்பவருக்கு சொந்தமான டிராக்டரை சம்பத் என்பவர் ஏரியில் மண் எடுத்துக் கொண்டு அவருடன் 4 சிறுவர்கள் டிராக்டர் மேல் பகுதியில் அமர்ந்து மைதானத்தை நோக்கி சென்றனர். அப்போது ஏரி பகுதியில் இருந்து வெளியே வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் மணலோடு அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டர் அடியில் சிக்கி படுகாயமடைந்த ஓட்டுநர் சம்பத் மற்றும் 4 சிறுவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் ஓட்டுநர் சம்பத் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 4 சிறுவர்களும் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இவ்விபத்து குறித்து கெங்கவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி பெரிய குளம் போன்று காட்சியளிக்கிறது. இதனால் பயணிகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்திடம் பேருந்து நிலையத்தின் தரைதளத்தை உயர்த்தி கட்ட வேண்டும் என்று வடிகால் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் மழைக்காலத்தில் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் குளம் போன்று தேங்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பத்தை சேர்ந்தவர்கள் ரவி ஸ்ரீதேவி தம்பதியினர். இந்நிலையில் இருவரும் வெளியே சென்ற நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 13 சவரன் நகை மற்றும் 30,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து ரவி அளித்த புகாரின் பேரில் சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த சட்டப்பாறை பகுதியில் காளிமுத்து என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக காளிமுத்துவின் விவசாய நிலத்திற்கு வரும் காட்டு யானை தென்னை மரங்கள், கொய்யா மரங்களை உடைத்து சேதப்படுத்தி வருகிறது. மேலும் தோட்டத்தில் மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச அமைக்கப்பட்டுள்ள பைப் லைன்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இதையடுத்து யானைகள் சேதப்படுத்திய மரங்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் யானைகளை கண்காணித்து வனப்பகுதிக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முதுகுடியில் இயங்கும் தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டிகளில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 20 பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து இப்போட்டியில் ஒவ்வொரு எடை பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் 88 பேர் தேர்வு செய்யப்பட்டு வரும் 30ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் திருச்சியில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிகளில் விருதுநகர் மாவட்டம் சார்பில் கலந்து கொள்வார்கள் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மதுரையில் யங் இந்தியன்ஸ் அமைப்பின் சார்பில் கடந்த 8ஆம் தேதி மாமதுரை விழாவை தொடங்கியது. இந்த மாமதுரை விழாவில் தொல்லியல் பயணம், மதுரை கலை திருவிழா, இரட்டை அடுக்கு பேருந்து பயணம், பலூன் திருவிழா, உணவு திருவிழா, வானவேடிக்கை நிகழ்ச்சி, கிரிக்கெட், கால்பந்து போட்டி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்நிலையில் விழா நிறைவு நாளான நேற்று மதுரை சிம்மக்கல் செல்லூர் செல்லும் வைகை ஆற்று இணைப்பு பாலத்தில் 1 மணி நேரம் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு வானவேடிக்கை நடைபெற்றது. இதனை ஏராளமான பொதுமக்கள், குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை வரலியார் அருகே தனியார் தோட்டம் ஒன்று உள்ளது. இந்த தோட்டத்தை பரத் என்பவர் பராமரித்து வருகிறார். இங்கு ஜாதிக்காய், கிராம்பு, பலாப்பழம் போன்றவை பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தோட்டத்தில் பணிபுரிந்து வந்தவர்கள் ராஜநாகம் ஒன்று மரத்தில் சிக்கி கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் குன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ராஜநாகத்தை பத்திரமாக மீட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வேளாம்பண்ணையைச் சேர்ந்த சவேரியார் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வெள்ளையன் என்பவருக்கும் இடையே நிலம் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென சவேரியார் தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் வெள்ளையனை சுட்டுள்ளார். இதில் வெள்ளையனுக்கு கழுத்து, தோள்பட்டை, முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் வெள்ளையனை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சவேரியரை தேடி வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள முக்காரெட்டிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஓசூர் அரிமா சங்கம் மற்றும் துரைராஜ் அறக்கட்டளை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் கண்ணில் நீர்வடிதல், விழிரத்த நாளம், கண்ணில் ரத்தம், கிட்ட பார்வை, தூரப்பார்வை, ஒற்றை தலைவலி உள்ளிட்ட கண் சம்பந்தமான சிகிச்சைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் பாப்பிரெட்டிப்பட்டி, முக்காரெட்டிப்பட்டி, கவுண்டம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக விசிக நிர்வாகி அதியமான், ஒன்றிய செயலாளர் பழனி ராவ், விசிக கவுன்சிலர் மாதேஷ், பாஸ்கர், அர்ஜுனன், அசோக் குமார், பூபதி உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி புதுப்பூங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் யாகசுந்தரம். இவர் தனது சகோதரர் மற்றும் உறவினர் குடும்பத்தினர் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் புதுப்பூங்குளம் பகுதியிலிருந்து டாடா ஏசி வாகனம் மூலம் வெட்டுவானம் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆம்பூர் அடுத்த வீரவர் கோவில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது டாடா ஏசி வாகனம் மோதி சாலையோரம் உள்ள 8 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்களை அங்குள்ள பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த செல்வராணி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்துக்குள்ளான சின்ன கொம்பேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த அரசு போக்குவரத்து பணிமனை ஊழியர் அசோக்குமார் மற்றும் திருப்பத்தூர் புதுப்பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாப்பு ஆகிய இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநில அளவிலான 6வது கூடோ விளையாட்டுப் போட்டிகள் வருகிற 31ஆம் தேதியும் செப்டம்பர் 1ஆம் தேதியும், மாநில அளவிலான 7வது பயிற்சி பட்டறை வருகிற 29 மற்றும் 30 தேதிகளில் திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரத்தில் தமிழக பயிற்சியாளரும் தலைவருமான கந்தமூர்த்தி தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநில போட்டிகளுக்கான மாவட்ட அளவிலான வீரர் வீராங்கனைகள் தேர்வு மற்றும் வீரர்களுக்கான பயிற்சி முகாம் திருச்சி பொன்மலைப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழக பயிற்சியாளர் கந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டித் தேர்வு மற்றும் பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் கூடோ விளையாட்டை இணைத்து மற்ற போட்டிகளில் தேசிய அளவில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட வெள்ளாண்டி வலசு பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவருக்கு மோகித்குமார் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மோகித்குமார் தனது நண்பர் விக்ரமுடன் கடந்த 8ஆம் தேதி சேலம் மெயின் ரோடு வெள்ளாண்டி வலசு காந்தி சிலை பகுதி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மோகித்குமார் படுகாயமடைந்தார். பின்னர் உடனடியாக எடப்பாடி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி மோகித்குமாருக்கு மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து மருத்துவர்கள் அறிவுரைப்படி மோகித்குமாரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள சிவத்தியாபுரம் கிராமத்தில் ஆலய திருவிழாவை முன்னிட்டு மண்டல அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அணியினர் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் ஆண்கள் பிரிவில் சிவத்தியாபுரம் ஆனந்த விநாயகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் கோவை கற்பகம் பல்கலைக்கழகம் பிரிவினர் இறுதிப் போட்டியில் மோதினர். இதில் ஆண்கள் பிரிவில் சிவத்தையாபுரம் ஆனந்த விநாயகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெற்றி பெற்று முதல் பரிசான 50,000 ரூபாயை தட்டி சென்றது. பெண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் சென்னை சிவந்தி அணி மற்றும் STAD ஆகிய இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மோதியது. இந்த போட்டியில் சென்னை சிவந்தி அணி வெற்றி பெற்று முதல் பரிசு மற்றும் சுழல் கோப்பையை தட்டி சென்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் பரிசுகளை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மெட்லி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு இசை வாத்தியங்களை வாசித்து உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தீபக் ட்ரம்ஸ் வாசிக்க, காரைக்குடியைச் சேர்ந்த ஹரிதர்ஷன் கீபோர்டு மூலம் 30 நிமிடங்கள் தமிழ் திரைப்பட பாடல்களை வாசித்து சாதனை படைத்தனர். சிறுவர்கள் 30 நிமிடங்கள் கண்களை கட்டிக்கொண்டு இசை வாத்தியங்களை நேர்த்தியாக வாசித்ததை உலக சாதனையாக அங்கீகரித்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் சாதனை சிறுவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர், நடுப்பட்டி, அத்தனூர் அம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. அரசு மதுக்கடை மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படும் நிலையில் மதுக்கடைகளுக்கு அருகாமையில் உள்ள மதுபான கூடத்தில் அதிகாலை முதல் கள்ளசந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மதுபான கடையில் விற்பனை செய்யப்பட்டும் மது பாட்டில்கள் இங்கு கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறது. இருப்பினும் அங்கு இலவசமாக வாட்டர் பாட்டில், சுண்டல் வழங்கப்படுகிறது. இதனால் மதுப்பிரியர்கள் காலையிலேயே மதுபான கூடத்தில் வரிசையில் நின்று மது வாங்கி செல்கின்றனர். தற்போது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இதுபோன்று அரசு விதிகளை மீறி செயல்படும் மதுபான கூடங்கள் மீது காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த ஊதியமும் வழங்கப்படாமல் குறைவாகவே வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறி அக்கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் முறையாக வழங்க வேண்டும், ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இருக்காங்க. வேலை வாய்ப்பு சுத்தமா கிடையாது. எங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா வேணும். 100 நாள் வேலை கண்டிப்பா வேணும். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க விவசாயிகள் தான் பூராமே. எல்லா ஊர்ல, வெளியூர் எல்லா ஊர்லயும் வேலை இருக்கு. எங்க ஊர் மட்டும் வேலை கிடையாது. கண்டிப்பா எங்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அதான் எங்க கோரிக்கை. கிராமம் ஃபுல்லா வேலை இருக்கு. இந்த புதியமுத்தூர் பஞ்சாயத்துல மட்டும் வேலை இல்லைங்க. சம்பளமும் எங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. எல்லா ஊர்லயும் 290, 300 போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு 250 தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்க முடியல. அதனால கொஞ்சம் எங்களுக்கு 100 நாள் வேலை தொடர்ந்து இருக்கணும். அதான் எங்களுக்கு வேணும். ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, ரொம்ப வயசானவங்களும். விவசாயம் கிடையாது, விவசாயம் இருந்தா கூட விவசாயம் பார்த்துக்கலாம், அதுவும் கிடையாது. அதனால 100 நாள் வேலை வேணும். சம்பளமும் எங்களுக்கு எல்லா கிராமத்துல எப்படி சம்பளம் போடுறாங்களோ அதே மாதிரி சம்பளம் வேணும். புதியமுத்தூர்ல நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்களா இருக்கோம். எங்க கிராமத்துல மட்டும் ரோட்டு வேலை இல்லைங்க. நாங்க ரோட்டு வேலை இல்லாட்டினா நாங்க தோட்டக்காட்டுலயும் வேலை இல்லை சார். ஆம்பியாளிகளும் உடம்பு சரியில்லாதவங்கள வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க வாங்கி பொழைக்க முடியும்? ஊரை விட்டு வேற எங்கேயும் போய் பொழைக்க முடியுமா? எங்க கிராமத்துக்கு, புதியமுத்தூர் கிராமத்துக்கு கண்டிப்பா வேலை வேணும். 100 நாள் வேலை கண்டிப்பா வேணும் சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். எங்களுக்கு 100 நாள் வேலை கண்டிப்பா வேணும்.